ஹாய் கைஸ், இப்போ நாங்கள் செம்பருத்தி ரக அதாவது ரெட் வெரைட்டி உள்ள ஒரு பலாச்செடியை வைக்கிறதுக்கு ஒரு குழி ஒன்று தோண்டிட்டிக்கிறோம். சில உரிமட்டைகளை ஃபர்ஸ்ட் லேயரில் விட்டுக்கிறோம். இது அந்த செடிக்கு வந்துட்டு நாங்கள் நீர் பாய்ச்ச விட்டாலும் அதில் உள்ள அந்த நீரை வந்து உறிஞ்சி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நறுக்கின வாழைத்தண்டுகளை இடுறோம். இது வந்துட்டு மண்ணோட சேர்ந்து உப்புறத்தால் பொட்டாசியம் இயற்கை ஊட்டச்சத்து இந்த செடிக்கு கிடைக்கும். இது வந்து ஆரம்ப வளர்ச்சிக்கு நல்லதாக இருக்கும். இந்த பையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேர்மி கம்போஸ்ட், அதாவது மண்புழு உரமும் கம்போஸ்டும் இருக்குது. இதை நாங்கள் அந்த தேர்ட் லேயராக அந்த குழியில் போட போகிறோம். அந்த கம்போஸ்டை சேர்த்து அந்த உமிக்கலவையாக மிக்ஸ் பண்ணி இதில் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உக்கக்கூடிய காய்ந்த இலைகள் சருகுகளை போட்டுட்டு மேலே நாங்கள் அடுத்த லேயருக்கு மண்ணை போடுறோம். ஆரம்பத்தில் நாங்கள் வாங்கின செடியை பொட்ஸில் வச்சுருந்தோம். இப்போ நாங்கள் நிலத்துக்கு மூவ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பொட்ஸில் இருந்த மண்ணெலாம் போட்டுட்டு இப்போ தோட்ட மண்ணை மேலே விட்டுட்டுருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடிக்கு தேவையான ஹோல் ப்ராசஸையும் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டோம். இப்போ வாட்டரிங் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த 1 மந்த்துக்கு அப்புறம் இதில் வளர்ச்சியை உங்களுக்கு காட்டுவோம். நன்றி உறவுகள்.